ஒரு கதை சொல்லட்டுமா குட்டீஸ்? ஒரு கிராமத்துல காய்கறி, பழம், மீன், கறின்னு எல்லா உணவுப் பொருட்களும் விக்கிற மார்க்கெட் ஒண்ணு இருந்துச்சு. வியாபாரம் செஞ்சது போக வீணா போகிற காய்கறிகளையும் பழங்களையும் வியாபாரிகள் அதுக்குன்னு இருக்கிற ஓர் இடத்துல கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல அப்புறப்படுத்துறதுக்கு வசதியா வெஜ் கழிவுகளையும் கொட்டி வைப்பாங்க. காய்கறிகளை சாப்பிடுவதற்கு நிறைய ஆடு மாடுகளும், வெஜ் கழிவுகளை சாப்பிடுவதற்காக நிறைய நாய் பூனைகளும் அந்த இடத்திற்கு வரும். அதனால அந்த இடமே அசுத்தமும் சண்டையுமா ஒரே கலேபரமா இருக்கும். இந்த கூட்டத்துல பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பூனை ஒன்று இருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த மார்க்கெட் பத்தி கேள்விப்பட்டு இந்த கிராமத்துக்கு வந்த பூனை அது. பசி காரணமா இன்னொரு கிராமத்துக்கு வந்துட்டாலும் இங்க இருக்கிற நாய்களை பார்க்குறப்போ அந்த பூனைக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால எல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா மட்டும்தான் அது சாப்பிடும். இப்படியே சில நாட்கள் போச்சு. பூனைக்கு பாதி வயிறுக்குத்தான் சாப்பாடு கிடைச்சது. அதனால ஒரு நாள் துணிஞ்சு நாய்க்கூட்டத்திற்குள்ளே நுழைஞ்சு ஒரு பெரிய எலும்பை தூக்கிடுச்சு. இதை பார்த்த நாய்கள் குறைக்க ஆரம்பிக்க பூனை ஓட்டமா ஓடி ஒரு கருப்பு மரத்து மேலே ஏறிக்கிடுச்சு. விரட்டி வந்த நாய்கள் அந்த கருப்பு மரத்தை நோக்கி தூரத்தில் இருந்தபடியே குறைச்சிட்டு போயிடுச்சு. அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட பூனை அந்த கருப்பு மரத்தை குனிஞ்சு பார்த்துச்சு. ஓ மை காட், அது எருமை மாடு. பூனைக்கு எருமை மாட்டு மேலே தொடர்ந்து உட்கார்ந்திருக்கவும் பயம், கீழே இறங்கவும் பயம். எருமை மாடு தன்னை கீழே இறக்கிறதுக்கு ஏதாவது செய்தான்னு குனிஞ்சு பார்த்துச்சு பூனை. எருமை அது பாட்டுக்கு வாழைத்தண்டை ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. பூனைக்கு பயம் தெளிஞ்சு போச்சு. எருமை மாடு மேலே உட்கார்ந்தபடியே தன்னோட உணவை சாப்பிட ஆரம்பிச்சது. சாப்பிட்டு முடிச்ச திருப்தியோட, எருமையாரே, இன்னைக்கு தான் நான் வயிறார சாப்பிட்டேன். இதே மாதிரி தினமும் உங்க மேலே உட்கார்ந்து சாப்பிட எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களான்னு பவ்யமா கேட்டுச்சு பூனை. எருமையும் அதுக்கு சம்மதம் சொல்லுச்சு. தினமும் நான்வெஜ் துண்டை தூக்கிட்டு ஓடி வர்றது, தனக்கு உதவி பண்ற எருமை மாடு மேலே ஏறுறது, வயிறு புடைக்க சாப்பிட்றதுன்னு சந்தோஷமா இருந்துச்சு பூனை. ஆனா எருமை மாடு மேலே பூனை உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்றப்போ எல்லாம் பூனையோட கால் நகங்கள் எருமை மாட்டு மேலே பட்டு அதுக்கு திகுதிகுன்னு எரிய ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல தோல் உரிஞ்சு லேசா ரத்தம் கூட கசிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் பூனைக்கு தெரியாது. ஒரு நாள் வழக்கமான எருமை மாடு மார்க்கெட்டுக்கு வரல. பூனை வேறொரு எருமை மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சது. பூனை தன் மேலே ஏறி உட்கார்ந்திருந்த வரைக்கும் அமைதியா இருந்த அந்த எருமை பூனையோட கால் நகங்கள் அது மேல் கீறின. உடனே அம்மான்னு அலறியபடி பூனைய தன்னோட வாளால் ஓங்கி ஓர் அடி வச்சது. அவ்வளவுதான். பூனை வெலவெலத்து போய் கீழே இறங்கி ஓடியே போச்சு. மறுநாள் பூனைக்கிட்ட நட்பா இருக்கிற எருமை மாடு மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. அதை பார்த்த உடனே பூனை அதுக்கிட்ட போய், எருமையாரே, இத்தனை நாளா நான் உங்களை காயப்படுத்தி இருக்கிறேன்னு நேத்திக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சது. அதுக்கு எருமை, என் சின்ன நண்பா, சாப்பிட்ற ஆவல்ல நீ தெரியாம தான் என்னை காயப்படுத்தின. அதனால தான் நான் உன் மேலே கோபப்படலை. நீ வழக்கம் போல என் மேலே ஏறி சாப்பிட ஆரம்பின்னு பெருந்தன்மையா சொல்லுச்சு. பூனை சந்தோஷத்துல எருமையோட பெரிய முகத்துல தன்னோட குட்டி முகத்தை வச்சு உரசுச்சு.